இச்சபையிலே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தென்புலக தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சங்கம் ஆரம்பித்து 19 வருடங்கள் முடியப் போகின்றது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொரு தமிழ் சங்க தலைவரும் தலைவியும் மற்றும் அவர்களது குழுவினரும் இந்த தென்புலக தமிழ் சங்கத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயர் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட பல நல்ல விஷயங்கள் தான் இன்று ஆரம்ப விருதாக நம் தமிழையும் நம் தமிழ் கலாச்சாரத்தையும் உறுதுணையாக நிற்க வைத்துள்ளது. அந்த தொலைநோக்கு பாதையிலே இந்த தமிழ் சங்கமும் வழிநடத்தி செல்கிறது என்று சொல்வதிலே நாங்கள் மிக்க பெருமை கொள்கிறோம். இன்று நடக்க இருக்கும் நிகழ்ச்சி சித்திரை பெருவிழா. சுமார் 25க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், பெரியோர்கள் இரவு பகல் என்று பாராமல் பல வாரங்கள் கடுமையாக உழைத்து தங்கள் உழைத்த உழைப்பை இன்று தங்கள் திறமை மூலம் வெளிப்படுத்த உள்ளார்கள். அவர்களுக்கு உங்கள் நல்ல ஆதரவையும் உற்சாகத்தையும் கொடுத்து கடைசி நிகழ்ச்சி வரை இருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் நிகழ்ச்சி தான் முடிந்துவிட்டதே என்று தயவு செய்து இடையிலே எழுந்து வீட்டுக்கோ அல்லது வேலைக்கோ சென்று விடாதீர்கள். இது எங்கள் அன்பான வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியின் பெயரை கூட நாங்கள் ஒரு புதுமையான முறையில் தான் தேர்ந்தெடுத்தோம். மீன் அஞ்சல் மூலமாக உங்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு உங்கள் மூலம் அந்த 68 பலதரப்பட்ட நிகழ்ச்சியின் பெயரிலிருந்து எங்கள் குழுவின் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் தான் சித்திரை பெருவிழா. இந்த பெயரை அனுப்பிய நம் தமிழ் சங்க உறுப்பினர் யார் என்பதை, அவருக்கு எத்தனை பொற்காசுகள் அளிக்கப் போகிறோம் என்பதையும் நிகழ்ச்சியின் முடிவிலே அறிவிக்க உள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரிவு பதிவேடு செய்தவர்கள் சுமார் 360 பேர். இதெல்லாம் வாக்கில் தவிர்த்து மொத்தம் 360 பேர். அதே போல சென்ற எஸ்எப்பிஎஸ் டிகிரிக்கு பதிவு செய்தவர்கள் சுமார் 450 பேர்கள். ஆனால் வந்தது 580 பேர்கள். இந்த அனைத்து டிக்கெட்டுகளையுமே ஆன்லைன் ரிஜிஸ்டர் மூலமாக தான் விற்பனை செய்தோம். அதே போல முதல் முறையாக நமது சங்க இணையதளத்தில் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற பகுதியையும் வழங்கியுள்ளோம். ஆரம்பித்த சில வாரங்களுக்குள் 3 தொழில் முனைவோர்கள் தங்களின் பிசினஸ் வணிகத்தை பதிவு செய்துள்ளார்கள். இது நமது சங்கத்தின் வருவாயை பெருக்குவதற்கு மிகவும் வசதியாக உள்ளது. இந்த அளவுக்கு எஸ்எப்பிஏ தொழில்நுட்பத்தை வளர்க்க உதவி செய்த உங்கள் அனைவருக்கும், இந்த சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கும், குறிப்பாக நமது செயலாளர் ராஜமணிகன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். It really requires a lot of planning and executions. மேலும் இந்த நிகழ்ச்சியின் டிக்கெட் சேல் மூலம் வரும் வரவு, அனைத்து வரவுமே 78 விழுக்காடுகள் செலவுக்கே சென்று விடுகிறது. பாக்கியுள்ள 25 விழுக்காடுகளை, 25 விழுக்காடு செலவுகளை பூர்த்தி செய்த இங்கு அமர்ந்திருக்கும் மகா கொடைவள்ளர்கள் அவர்கள் தான் உதவி செய்துள்ளார்கள். அந்த வள்ளர்களுக்கு இந்த தென்புலக தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Let us give a big round of applause to all those who generously donated for this event. Thank you. Thank you all very much. அடுத்ததாக 2 முக்கிய நிகழ்ச்சிகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒன்று தமிழ்நாடு ஃபவுண்டேஷன்ஸ். தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் 45வது வருட ஆனுவல் கன்வென்ஷன் அட்லாண்டா நகரிலே மெமோரியல் வீக் என்று மே 25ஆம் தேதி 26 நடக்க இருக்கின்றது. அடுத்ததாக 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சிகாகோ மாநகரிலே ஜூலை மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடக்க உள்ளது. நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சென்று சிறப்பிக்குமாறும் பொருளுதவி செய்யுமாறும் உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரத்திற்கு
விட்டது.